ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு சமையல் வீடியோ தாங்க பார்க்க போறோம். இந்த மீனோட பேர் என்னன்னா ஐலான்னு சொல்லுவாங்க, காணாங்கெழுத்தின்னு சொல்லுவாங்க. இந்த மீனை எங்க ஊர்ல காணாங்கத்தன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த மீனை தான் சமைக்க போறோம். மீன் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்பதான் வலையில இருந்து புடிச்சிட்டு வந்தாங்க. ரொம்ப லேட்டா தான் மீன் கிடைச்சது, அதனாலதான் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீன். இந்த மீன் கூட மாங்காய் போட்டு குழம்பு வச்சா சும்மா சூப்பரா ஜம்முன்னு இருக்கும். சொல்லும் போதே வாயில எச்சி ஊறுது, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் மாங்காய் போட்டு தான் குழம்பு வைக்க போறேன். மீனை கிளீன் பண்ணியும் கொண்டு வந்துட்டேன். வறுக்கிறதுக்கு தனியாவும் குழம்புக்கு தனியாவும் எடுத்து வச்சுட்டேன். மறுபடியும் கேட்காதீங்க, என்னம்மா மீன் குழம்பு வைக்க சொன்னா ரசம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு. எங்க ஊர் ஸ்டைல தாங்க நான் மீன் குழம்பு வைக்கிறேன். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, சும்மா டேஸ்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் வைக்கிறதுக்கு. புளி கரைச்சல் எடுத்துக்கிட்டு அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு கூடவே குழம்பு மிளகாத்தூள், இது வீட்டில் அரைச்சது. மீன் குழம்புக்கா இருந்தாலும் சரி, வறுவலுக்காக இருந்தாலும் சரி, இந்த மிளகாத்தூள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதையும் போட்டு பிணைஞ்சிட்டு உப்பையும் அதிலே சேர்த்து போட்டு நல்லா கரைச்சி வச்சிருவோம். இங்கே தாளிக்கிறதுக்கு பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிக்க வச்சிருந்த எல்லாத்தையும் அதிலே போட்டு நல்லா வதக்கியாச்சு. கருவேப்பிலை மட்டும் நான் இப்போ சேர்க்கல, லாஸ்ட்டாக சேர்க்கலான்னு விட்டுட்டேன். ஏன்னா கரிஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ அதெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க குழம்பு கரைசல் அதில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுற வேண்டியதுதான். மீன் குழம்புல ரொம்ப முக்கியமான விஷயமே, மீன் குழம்பு தாளிச்ச உடனே அதை மூடி வச்சிடணும். இல்லைன்னா மிளகாத்தூள் வாசனையா வரும். அதனாலதான் அதை உடனே மூடிடணும். இந்த பக்கம் மீன் வறுவலுக்கு அதே மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு பிணைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். காணாங்கத்த மீன் வறுத்தாலும் சரி, குழம்பு வச்சாலும் சரிங்க, சும்மா சூப்பரா அட்டகாசமா இருக்கும். வறுக்கும் போதே வாயில எச்சி ஊற அளவுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்தது. மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்ததால எப்படா சாப்பிடணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தது. குழம்பும் கொதிச்சிருச்சு பாருங்க. குழம்பு நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு, எவ்வளவு கம்மியாயிடுச்சு பாருங்க. மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் அது சுண்ட தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாருங்க இப்ப எந்த அளவுக்கு சுண்டி போயிருக்குன்ட்டு. இப்ப இதுல மீன் போட்டுடலாம். மீன் நல்லா குழம்பு சுண்டினதுக்கு அப்புறம் தான் மீனை போடணும். கூடவே மாங்காவையும் அலசி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். எல்லா வகையான மீனுக்கும் மாங்காய் சேர்க்கக்கூடாது. சில குறிப்பிட்ட வகை மீனுக்கு மட்டும்தான் மாங்காய் சேர்த்து குழம்பு வச்சா நல்லா இருக்கும். பெரிய ரக மீன்களுக்கு மாங்காய் சேர்த்து குழம்பு வச்சா டேஸ்ட் இருக்காது, குழம்போட டேஸ்ட்டும் போயிடும். இப்போ இந்த பக்கம் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பும் நல்லா சுண்டி வந்துருச்சு. யாருக்கெல்லாம் இந்த மீன் பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் என்னங்க, ஜம்முன்னு மீன் குழம்பு ரெடி. இன்னைக்கு ஒரு புடி. இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.